ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அவல் கேசரி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அவல் எடுத்துக்கிடுதோம். மிருதுவான அவல், கனமான எந்த அவல்னாலும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா லைட்டாக வறுத்துக்கிடுதோம். லைட்டாக சூடாகிற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். கலர் சேஞ்ச் பண்ணுற அளவுக்குலாம் வறுக்க தேவையில்லை. அதை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுறோம். மையை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் லைட்டாக 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை போட்டுக்கிடுதோம். அதை வறுத்து தனியாக எடுத்து ஓரமாக வச்சுக்கிடுதோம். அப்புறம் அரைச்ச அவலை நல்லா பேஸ்ட்டாக அரைச்ச அவலை மையா அரைச்ச அவலை கடாயில் போட்டு நெய்யோடு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிண்டி எடுத்துக்கிடுறோம். கிண்டி எடுத்துக்கிட்டு ஒரு கப் அவலுக்கு 2 கப் அவல் ஹாட் வாட்ரு ஃபஸ்ட்லேயே சூடு பண்ணி வச்சுருவோம். அதை ஹாட் வாட்டராக ஊற்றிக்கிடணும். சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு ஃபுல்லாக நல்லா ரெண்டும் நல்லா இதாகிற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு ஒரு 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கணும். எந்த கப்பால் அவல் எடுத்தோமோ அந்த கப்பால் 3/4 கப் சர்க்கரை, இல்லைனா நாட்டு சர்க்கரை எதுனாலும் போட்டுக்கலாம். வெல்லம் எதுனாலும் ஒன்று போட்டுக்கிட்டு ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதை நல்லா ஒரு பதமாக வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்துட்டு முந்திரி திராட்சை போட்டுக்கிடுறோம். அது நல்லா கெட்டி பதமாக வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவல் கேசரி ரெடி.